தியானம் செய்யணும்னு கேட்டான். தியானம் செய்து கண்ண மூடிட்டு இருப்பதில்ல. வாயோடு கண்மூடி மயக்கம் மட்டும் இல்லாமல், தாயோடு கண்மூடி பரிவிழித்தத கண்ணன். அப்ப கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருப்பதில்லப்பா, வாசி வசப்பட்ட பின் புருவமத்திய உற்று நோக்குவதுதான் தியானம். அப்பன்னா சிவன் எல்லாம் வல்ல பரம்பொருவனை நாடி வரேன். மணி நச்சு. மணி 9:50 இதோ வந்தேன். 8 நிமிஷம் இருக்கா? பேசுவோம். தேசி என்ற வாசிதனை குறித்து கட்ட தேசி என்ற வாசி. தேசி என்பது என்னங்கத்தான் வெட்ட வெளி அப்படின்னு பொருள் உண்டு. தேசிகன் அப்படின்னா எங்கும் யாபிப்பவன் பொருள். எங்கு யாபித்தவனும் பொருள்படும். தேசி என்ற வாசிதனை பிடித்து கட்ட திகட்டாத அமுதங்கை புகட்டுவாரே. பிடிச்சு கட்டல்னாரு, விட சொல்லல. இந்த வார்த்தையோட சாரம் புரியாத என்ன செய்வான்னா, வாசியை கட்டுவான், செத்துப்போம். அந்த வாசி கட்டுவதில்லை, ஒரிஜினல் வெளியே வராது. அதான் சமாதி. வெளியே வராது, அப்படியே ஸ்பம்பிச்சிடும், அப்படியே போய் நின்றுக்கும். புதிய நாளை போட்டு திறக்க போவோம்.